அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை. இன்று டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:20 மணிக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்திலேருந்து வெளியாகிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம். அவங்க அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அது ஒரு காற்று சுழற்சியாக அந்தமான் நிக்கோபார் அண்டு அதை ஒட்டிய பகுதியில் அந்தமானை ஒட்டிய பகுதியில் ஒரு காற்று சுழற்சியானது உருவாகிவிட்டது. அது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போதில்ல, அது எதை நோக்கி நகரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி தான் நகரப்போகுது. அது எந்த இடத்துல இப்போ கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது குழப்பம்தான். அதை நம்ம இப்போ உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கியே நகர்ந்து நம்மளுடைய இலங்கைக்கு மிக நெருக்கமாக டிசம்பர், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் டிசம்பர் 16ஆம் தேதி இரவு, டிசம்பர் 17ஆம் தேதி அதிகாலை, டிசம்பர் 17, 18, 19, 17, 18, 19 இந்த 3 தேதியுமே மிகப்பெரிய ஒரு மழையை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க போகுது. ரொம்ப நெருக்கமாக வரப்போகுது. இலங்கைக்கு நெருக்கமாக வந்து பிறகு தொடர்ந்து வடக்கு நோக்கி போகிற மாதிரி இருக்குது. வடக்கு நோக்கி போகுது, குறிப்பாக சென்னை வரைக்குமே போகுது. ஆனால் பார்த்திங்கன்னா கரையை கடப்பதில் பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் நம்ம உறுதியாக இந்த இடத்துல கரையை கடக்குன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பொறுமையாக இருப்போம். அதனுடைய நகர்வு, அதனுடைய பாதையை நாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா டிசம்பர் 17, 18 நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும். குறிப்பாக இந்த மழை என்பது, அதாவது தஞ்சாவூருக்கு வடக்கே தான் நம்ம மழையை அதிகமாக எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூருக்கு வடக்கே, அதுவும் கடலூருக்கு வடக்கே தான் மழையோடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் இது வட தமிழகத்தில் தான் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. அதனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க. அதனால் தென் தமிழகத்தில் இப்போ ஏற்கனவே வெள்ளம் போயிட்டு இருக்கா, அங்கெல்லாம் ஒரு பாதிப்பு இருக்காது, கவலைப்பட வேணாம். அதனால் வட தமிழகத்தில் தான் வரக்கூடிய நிகழ்வு ஒரு பலத்த மழையை கொடுக்க போகுது. அப்படி தான் தெரியுது நமக்கு. திங்கட்கிழமை நள்ளிரவு முதல் மழை படிப்படியாக தொடங்கி செவ்வாய்க்கிழமையும் தீவிரமாகி புதன்கிழமை 2 நாட்களுக்கு மழை தொடரும். டிசம்பர் 17, 18, 19 3 நாளுமே இருக்கும். ஆனால் வட தமிழகத்தில் தான் மழை கூடுதலாக இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரியா? அதனால் தஞ்சாவூருக்கு வடக்கே மழை கூடுதல், கடலூருக்கு வடக்கே அதை விட மழை கூடுதல், ஆந்திராவோட தெற்கு பகுதியில் இன்னும் கூடுதல். அதனால் இது வடக்கே போகிற மாதிரி இருக்குங்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டுக்கு வட தமிழகத்தில் டிசம்பர் 17, 18 தேதிகளில் ஒரு பலத்த மழை உறுதியாக காத்திருக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி வணக்கம்.